அனைவருக்கும் வணக்கம். சீசா கார்டன்ல ஜீவாமிர்தம் வாங்குறவங்க கேட்கக்கூடிய சந்தேகம், ஜீவாமிர்தம் ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள், இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். ஜீவாமிர்தம் பெயர்லயே இருக்கு அதனுடைய அர்த்தம். மண்ணுக்கு அது ஜீவ நாடி, ஜீவாமிர்தம். இயற்கை விவசாயத்தோட வரப்பிரசாதம் ஜீவாமிர்தம்னு சொல்லலாம். இன்னைக்கு ரசாயன உரங்களை கொடுத்து மண்ணோட தன்மையை நம்ம மாத்தி வச்சிருக்கோம். மண்ணுல எந்த வளமுமே இல்லாம நுண்ணுயிர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமா மண் மாறி இருக்கு. ஒரு கைப்பிடி மண் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கணும். முன்னாடி காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்ல. ஏன்னா இந்த ரசாயன உரங்களால மண் தன்னுடைய வளத்தை இழந்துருச்சு. இப்படி இழந்த வளத்தை திருப்பி எடுத்து கொடுக்கிற சக்தி ஜீவாமிர்தத்துக்கு இருக்கு. ஜீவாமிர்தம் கொடுக்கறதுனால ரசாயன உரங்கள் போட்டு கெட்டு போன மண்ணை கூட படிப்படியா அதனுடைய தன்மையை நம்ம மாத்தி எடுத்துட்டு வர முடியும். மண் தன்னுடைய இழந்த வளத்தை திரும்ப எடுத்துக்கிறதுக்கும் சத்துக்களை திரும்ப பெறுறதுக்கும் பல கோடி நுண்ணுயிர்கள் வாழ ஏற்ற இடமா அந்த மண் மாறுறதுக்கும் ஜீவாமிர்தம் பேருதவியா இருக்கு. ஜீவாமிர்தம் கொடுத்து வளமா இருக்கக்கூடிய மண்ணில் நீங்க வைக்கக்கூடிய செடிகள், அதோட இலைகள் எல்லாம் பச்சை பசேல்னு பசுமையா, பூக்கள் தன்னோட நிறத்தை தக்க வச்சுக்கிட்டு, காய்களும் பழங்களும் பெருசா ஷைனிங்கா நல்ல விளைச்சலை நமக்கு கொடுக்கும். ஜீவாமிர்தம் கொடுக்கறதோட மிகப்பெரிய பயன் இதுதான். இப்போ ஜீவாமிர்தம் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஜீவாமிர்த பாட்டிலை நீங்கள் எல்லா பாட்டிலும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் நான் செய்முறையாக செஞ்சு காட்டியிருக்கேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஜீவாமிர்த பாட்டிலை நீங்கள் ஒவ்வொரு சுத்தாக தான் திறக்கணும். இப்படி ஒரு சுற்று திறக்கும் போது அதுலேருந்து கேஸ் வெளியேறும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கேஸ் வெளியேறினதுக்கப்புறமா அடுத்த சுற்று. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியேற்றிட்டு முழுமையாக பாட்டிலை திறந்துடலாம். ஒரு பக்கெட்குள்ளே பாட்டிலை வச்சுட்டு நீங்கள் திறக்கிறது சேஃப்டி. இப்போ பாட்டிலில் திறந்ததுக்கப்புறமா 1 லிட்டர் ஜீவாமிர்தத்துக்கு 10 லிட்டர் தண்ணீர் கலந்துட்டு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். மாலை நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கொய்யா செடி. இது நல்ல கிளைகளோட நிறைய பிஞ்சுகளோட இருக்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடிக்கு நான் 1 லிட்டர் தான் ஜீவாமிர்தம் கொடுப்பேன் அப்படிங்கிறது நமக்கு சரியான விளைச்சலை கொடுக்காது. நிறைய பிஞ்சுகளும் இருக்குது. காய் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு 2 லிட்டர் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாரிஜாதம். இந்த செடிக்கு நம்ம 1 லிட்டர் அளவு கொடுக்கறது போதுமானதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 1/2 லிட்டர் கொடுக்கலாம். இப்படி செடியோட அளவு, அது வச்சிருக்கக்கூடிய பாட்டோட சைஸ், இதெல்லாம் பொறுத்து நீங்கள் ஜீவாமிர்தத்தோட அளவை தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது சரியாக இருக்கும். ஜீவாமிர்தத்தை சாயங்கால நேரத்தில் கொடுக்கறது தான் நல்லது. அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் நுண்ணுயிர்களை பெருக்க முடியும். ஜீவாமிர்தத்தை எவ்வளவு நாள் வச்சுக்கலான்னு கேட்குறீங்க. ஜீவாமிர்தம் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மண்ணுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். பாட்டிலே நம்ம வச்சிருக்கிறதுனால அந்த நுண்ணுயிர்களால் பெருக முடியாமல் போயிடும். பாட்டிலில் வச்சிருக்கிறத விட மண்ணுக்கு நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஜீவாமிர்தம் அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். சாயந்தர நேரத்தில் கொடுங்க. 1 லிட்டர் ஜீவாமிர்தத்தை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து கொடுங்க. இதுதான் ஜீவாமிர்தம் கொடுக்கறதுக்கான முறை. உங்களுக்கு சீசா கார்டனில் ஜீவாமிர்தம் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் முழு விபரத்தோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 லிட்டர் நமக்கு மினிமம் ஆர்டர். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஜீவாமிர்தம் தயாரான அன்னைக்கே டெலிவரி கொடுத்துருவோம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு 2 நாள் ஆகும் கொரியர் அனுப்புனா. ஜீவாமிர்தம் கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள், ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் வேறொரு முக்கியமான விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.